ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Tutor. இந்த வீடியோவில் நம்ம CorelDRAW யூஸ் பண்ணி டாக்குமெண்ட்டை எப்படி நம்ம பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறது, அதே நேரத்தில் அந்த பிடிஎஃப் ஃபைலுக்கு எப்படி பாஸ்வேர்டு நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான் இது. அதாவது நம்மளுடைய பர்சனல் டேட்டாவாக இருந்தாலும், ஏதாவது டாக்குமெண்ட்டாக இருந்தாலும், ரெஸ்யூமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சாதாரணமாக நம்மளுடைய ஃபைலை வேறு ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது இந்த CorelDRAW யூஸ் பண்ணி அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபைல் மெனுவில் போய் நியூ டாக்குமெண்ட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இதில் நமக்கு டாக்குமெண்ட் நேம் கொடுப்போம். டாக்குமெண்ட் என்ன கொடுக்குறேன். ஓகே, இது எத்தனை பேஜஸ் நமக்கு இருக்குது, 5 இருந்தாலும் 500 பேஜாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு எவ்வளோ பேஜ் தேவையோ அந்த பேஜ் நம்ம கொடுக்கலாம். இதில் ரெசல்யூஷன் அதிகமாக வேணும், அதாவது ஹை குவாலிட்டியாக நமக்கு அந்த டாக்குமெண்ட் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் 300 ரெசல்யூஷனாக கொடுங்க. நான் ஒரு 3 பேஜஸ் தான் எடுக்கிறேன். டாக்குமெண்ட்டோட சைஸ் A4 வச்சுக்கிறேன். டிஃபால்ட்டாக A4 தான் நம்ம அதிக மேக்ஸிமம் டாக்குமெண்ட் இருக்கும். இல்லை லீகல் சைஸில் உங்களுக்கு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேஜ் லீகல் சைஸாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ அந்த 3 பேஜ் இந்த மாதிரி கிரியேட் ஆகிருக்கு. நம்ம எத்தனை பேஜ் வேணாலும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 பேஜில் 3 டாக்குமெண்ட்டை இன்சர்ட் பண்ண போகிறேன். அது எந்த டாக்குமெண்ட்டாக வேணால் இருக்கலாம். உங்களோட இமேஜாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய டாக்குமெண்ட், இல்லைன்னா உங்களோட ரெஸ்யூமாக இருக்கலாம், உங்களுடைய பேங்க் பாஸ்புக் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி ஜேபிஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஒரு ஃபைலாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒரு ஜேபேக் ஃபார்மேட்டாக இருக்குது அப்படின்னும்போது, இல்லை ஒரு ஸ்கேன் பண்ண ஃபார்மேட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இமேஜாக வச்சுக்கோங்க. அந்த ஃபைலை நம்ம இதில் கொண்டு வர போகிறோம். அதாவது ஒரு ஜேபேக் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு இமேஜை நம்ம இங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஐ கொடுங்க, இல்லைன்னா ஃபைல் மெனுவில் இம்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கொடுக்குறேன். கொடுக்கும்போது நம்மளுடைய ஃபைலுக்கான பார்த்து நம்ம கேட்கும், எங்கே நம்ம ஃபைலை வச்சுருக்கோன்றது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 இமேஜும் ஒரு டாக்குமெண்ட்டு நான் ஜேபேக் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை நான் இம்போர்ட் பண்ணுறேன். இது 3 செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஐக்கான் நமக்கு தெரியும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம கிளிக் பண்ணலாம். இதோட சைஸை வேணால் குறைச்சிக்கலாம். ஏன்னா இது இமேஜ் கரெக்டான சைஸில் நம்ம க்ரியேட் பண்ண ஒரு இமேஜ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நெட்டிலேருந்து எடுத்த ஒரு இமேஜ். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான். ஓகேங்களா? இப்போ பேஜ் சென்டரில் நான் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். அடுத்த பேஜுக்கு வரேன். அடுத்த பேஜில் இன்னொரு இமேஜை, இது உங்களுடைய பர்சனல் டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த டாக்குமெண்ட்டை பேஜோட சென்டருக்கு நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். இதை பேஜோட சென்டரில் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி இதில் லார்ஜ் பண்ணிக்கலாம், தேவைன்னா ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணணுமா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களோட தேவையை பொறுத்து. அடுத்த பேஜ் நான் எடுக்கிறேன். இந்த பேஜில் இந்த டாக்குமெண்ட்டையும் நான் பேஜ் சென்டர் கொண்டு வரேன். இதையும் என்னோட தேவைக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது A4 பேஜ், இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, இனி என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு எத்தனை பேஜ் வருதோ அந்த பேஜை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃபைல் மெனுவில் போயிட்டு பப்ளிஷ் டு பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதோட பார்த்து கேட்கும், எங்கே நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்கான பார்த்து இருக்குது. அங்கே டாக்குமெண்ட்டோட நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா கீழே சேவ் அஸ் டைப்னு இருக்கும். இதில் பிடிஎஃப்னு தான் இருக்குது டிஃபால்ட்டாக. ஏன்னா பிடிஎஃப்கான ஆப்ஷன் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்க. அடுத்தது செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த செட்டிங்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் கரண்ட் டாக்குமெண்ட் இருக்குது. அடுத்து கரண்ட் பேஜ்னு இருக்குது, பேஜஸ்ன்னு இருக்குது. இதில் நம்ம எது வேணும் அப்படின்றத, கரண்ட் டாக்குமெண்ட்னா நம்ம டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு 100 பேஜ் இருந்தாலும் 100 பேஜ் நமக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா கரண்ட் டாக்குமெண்ட் கொடுங்க. இல்லைன்னா கரண்ட் பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ பாருங்கள், இதில் 3 பேஜ் இருக்குனாலும் இப்போ விசிபிளாக இருக்கக்கூடிய பேஜ் என்னென்னா 3வது பேஜ். இந்த 3வது பேஜ் தான் மட்டும் உங்களுக்கு போதும் அப்படின்னா இந்த கரண்ட் பேஜ் கொடுக்கலாம். இல்லைனா பர்டிகுலராக எந்த பேஜ் மட்டும் வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் கரண்ட் டாக்குமெண்ட்டே கொடுக்குறேன், ஏன்னா 3 பேஜுமே எனக்கு தேவை இருக்குது, அதனால். ஓகே, அடுத்து கலர் இருக்குது, டாக்குமெண்ட் இருக்குது. நம்ம பிடிஎஃப் கன்வெர்ட்டை பற்றி முன்னாடி ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஏதாவது சந்தேகங்கள் தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து மெயினானது ஒப்ஜெக்ட்டில் இதில் குவாலிட்டி எவ்வளோ வேணும் அப்படின்றது. ஹை குவாலிட்டி வேணும்னா ஹை குவாலிட்டியில் வச்சுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையான ஆப்ஷன் என்னென்னா செக்யூரிட்டிக்கு வரும். செக்யூரிட்டின்னு ஒரு டேப் இருக்குது. இந்த செக்யூரிட்டிக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னா ஓப்பன் பாஸ்வேர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இங்கே உங்களுக்கு தேவையான கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து வச்சுங்க. உங்களுடைய பர்சனல் டேட்டாவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதே நேரத்தில் காம்ப்ளிகேட்டான ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் கொடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன், 1 2 3ன்னு சும்மா கொடுக்குறேன். 1 2 3. அதேமாதிரி அடுத்த இதுலையும் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 1 2 3ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருவோம். ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் சேவ் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே, நான் இப்போ இந்த டாக்குமெண்ட்டை சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுக்கும்போது இந்த ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டாக்குமெண்ட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக
பாஸ்வேர்டு கேட்குது. இங்கே நம்ம 1 2 3 கொடுத்தா மட்டும் தான், ராங்கான எந்த பாஸ்வேர்டு கொடுத்தாலும் அது வந்து ஓப்பன் ஆகாது. அதனால் கரெக்டான பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது எதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம பொதுவாக மேக்ஸிமம் நம்ம பர்சனல் டேட்டாவெலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய டேட்டாஸை வந்து வேறு ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி பார்க்காம பர்சனலாக நம்ம வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து சாதாரணமாக அந்த நம்மளுடைய பர்சனல் டேட்டாஸை வந்து மெயில் அட்டாச் பண்ணி போடுவாங்க. நம்மளோட மெயிலை வந்து ஒரு ஆள் ஹேக் பண்ணாலும் நம்மளோட டீட்டெயில்ஸை வந்து அவங்க வந்து ஹேக் பண்ண முடியாமல் இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த சாஃப்ட் டியூட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.